பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பி அஜ்மஈன். அம்மா பஅத். எல்லா புகழும் அகிலங்களை படைத்த அல்லாஹுக்கே உரித்தாகட்டுமாக. நம் உயிரினும் மேலான அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களது குடும்பத்தார், தோழர்கள் மற்றும் அவர்களை பின்பற்றிய அனைவரின் மீதும், குறிப்பாக இந்த காணொளியிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய பயானில் நாம் பேச இருக்கின்ற தலைப்பு மன்னித்தலும் மறைத்தலும். இந்த தலைப்பு ஒவ்வொரு முஸ்லிமும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆகவே இந்த பயானை முழுமையாக கவனமாக கேளுங்கள். அல்லாஹுடைய மார்க்கத்தை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடம் பரப்பிய காரணத்தால் காஃபிர்கள் நபி அவர்களை ஏசினார்கள், கை கொட்டி சிரித்தார்கள், அவதூறான விஷயங்களை கூறினார்கள், அடித்தார்கள், வதைத்தார்கள், ஊரை விட்டே ஒதுக்கி வைத்தார்கள், கொலை செய்யவும் முயற்சி செய்தார்கள். ஆனால் எப்போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வெற்றியையும் சக்தியையும் வழங்கினானோ அப்போது யாரையும் பலிக்கு பலி வாங்கவில்லை. அவற்றில் சில சம்பவங்களை பார்த்தால், ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிரியத்திற்குரிய சிறிய தந்தை ஆவார். அவர்கள் பெரிய வீரராகவும் இருந்தார்கள். இஸ்லாமிற்காக காஃபிர்களுடன் போர் புரிபவர்களாகவும் இருந்தார்கள். அவர்களுக்கு முன்னால் யாராவது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இகழ்ந்து பேசினால் உடனே அவர்களுடன் சண்டைக்கு போய்விடுவார்கள். காஃபிர்களில் பெரும் பெரும் தலைவர்களில் பலரை அன்னார் வெற்றி கண்டுள்ளார்கள். ஒரு யுத்தத்தில் வாயிசி என்பவன் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மறைந்திருந்து தாக்கி ஷஹீதாக்கி விட்டான். அன்னாரின் மறைவால் நபி அவர்கள் வாழ்க்கை முழுவதும் சோகத்தில் இருந்தார்கள். பிறகு மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட போது வாயிசி நபி அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு வந்தார். அவரை பார்த்தவுடன் நபி அவர்களுக்கு சிறிய தந்தையின் ஞாபகம் வந்துவிட்டது. உடனே நபி அவர்கள் அவரிடம், நான் உம்மை மன்னித்து விட்டேன், ஆனால் நீர் இனி என் கண்முன்னே வராதீர், ஏனென்றால் உம்மை பார்த்தவுடன் எனக்கு என் சிறிய தந்தையின் ஞாபகம் வந்து என்னை வாட்டுகிறது என்பதாக சொன்னார்கள். அபு சுஃபியானுடைய மனைவி ஹிந்தா என்பவர் ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் நெஞ்சை பிளந்து ஈரலை எடுத்து கடித்து துப்பினார். மேலும் அவர்களின் காது மூக்கை வெட்டி எடுத்து அதை மாலையாக அணிந்து கொண்டார். கண்ணியமிக்கவர்களே, இவரும் அண்ணல் நபியிடம் மன்னிப்பு கோரினார். இவரையும் நபி அவர்கள் மன்னித்து விட்டார்கள். ஹுபார் இப்னு அஸ்வத் என்பவன் நபி அவர்களின் கடும் விரோதியாக இருந்தான். அவன் ஒரு தடவை நபி அவர்களின் பாசமகள் ஹஜ்ரத் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஒட்டகத்தின் மேலிருந்து கீழே இழுத்து தள்ளினான். அதனால் ஏற்பட்ட காயத்தால் அவர்கள் இறந்தே போனார்கள். இப்படிப்பட்ட கொடியவர்களையும் அன்னலார் மன்னித்தார்கள். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் புறப்படுகையில் காஃபிர்கள் இப்படி ஒரு அறிவிப்பு செய்தார்கள். அதாவது, யார் முஹம்மதை பிடித்து வருவாரோ அவருக்கு சிவப்பு நிறமுள்ள 100 ஒட்டகங்கள் பரிசாக வழங்கப்படும். பேராசை மிக்க காஃபிர்கள் உடனே புறப்பட்டு விட்டனர். அவர்களில் சுரக்கா என்பவர் குதிரையில் ஏறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடிக்கொண்டு அன்னலாருக்கு அருகிலும் வந்துவிட்டான். அவன் அன்னலாரை பிடிக்க நினைக்கையில் அவனுடைய குதிரையின் கால்கள் மண்ணில் புதைந்து விட்டன. அவன் குதிரையிலிருந்து இறங்கி லகானை பிடித்து இழுத்து குதிரையை வெளியே எடுத்து மறுபடியும் முன்னேறினான். ஆனால் மறுபடியும் குதிரையின் கால்கள் பூமிக்குள் புதைந்து விட்டன. இவ்வாறு 3 தடவை குதிரையின் கால்கள் பூமிக்குள் புதைந்தன. இதை கண்ட அவன் பதறிப்போய் நபி அவர்களிடம் மன்னிப்பு வேண்டினார். அன்னலார் அவரையும் மன்னித்து விட்டார்கள். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் மன்னிக்கும் மனப்பக்குவத்தையும் பிறருடைய குறைகளை மறைக்கும் உயர்ந்த பண்பையும் தந்தருள் புரிவானாக. நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய குறைகளையும் மன்னித்தருள் புரிவானாக.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னாவை பின்பற்றி வாழும் பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக என்று துஆ செய்தவனாக இவ்வுரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.